சிதம்பரம் அருகே தொடர் மழையால் 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். சிதம்பரம் அருகே 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்தான் முழு விவரங்கள் பொய்யாமொழி. வணக்கம் சிந்திஜா. கடலூர் அருகே உள்ள கனகரப்பட்டு, நக்கந்தங்குடி, குமரமங்கலம், வசப்புத்தூர், நடராஜபுரம், உத்தமசோழமங்கலம், பிச்சாவரம், கீழப்பெரம்பை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பயிர் செய்து வந்தனர். இந்த பயிர்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடந்த மாதம் 15, 16ஆம் தேதிகளில் கனமழை காரணமாக டிவா புயல் ஏற்பட்டது. மழை காரணமாக தொடர்ச்சியாக விளைநிலங்கள் மழையில் தேங்கி சேதமானது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை முன்பாக கனமழை பெய்ததின் காரணமாக, தற்போது பெய்துள்ள கனமழை காரணமாக கடந்த 15ஆம் தேதி விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து இருப்பதாலும் பயிர் அனைத்தும் அழுகி சேதமாகி உள்ளது. ஆகையால் சிதம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள வீராணம் ஏரி வடிகாலாக இருக்கும் வெள்ளையங்கால் ஓடை வழியாக வரக்கூடிய தண்ணீர் பிச்சாவரம் உப்பநாட்டில் வந்து வரும் நிலையில் ஆகாயத்தாமரை அடர்ந்து இருப்பதால் நீர் வெளியேற முடியாமல் விளைநிலங்களில் புகுந்தது. எனவே பிச்சாவரம் உப்பனமாட்டில் ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வேளாண் அதிகாரிகளுக்கு தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கும் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்ததால் அந்த தொகையை முழுமையாக வழங்க வேண்டும். அதேபோல் அடர்ந்து காணப்படும் ஆகாய தாமரை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.